ஹே கைஸ், ஒரு வழியா நாம பிரம்பணன் ராமாயணத்தோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் வேற எந்த கோவில்லையும் பார்க்காத வித்தியாசமான சிற்பங்களை தான் நாம இந்த கோவில்ல இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி ராமாயணம் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இங்க நீங்க பார்க்க போறது கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்கும். இதுல ராமரும் சீதையும் இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல ராமர் யாரோ ஒரு கஷ்டப்படுற ஆளுக்கு ஒரு தங்க காசை கொடுக்கறாரு. ஆனா ஏன்னு தெரியல, அவரு அத வாங்க மாட்டேன் அப்படின்றாரு. அவரை கொஞ்சம் பாருங்க, அவரு ராமர் கொடுக்கற காசை வாங்காம கையை கட்டிக்கிட்டு வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, இவன் நாம கொடுக்குற காசை வாங்க மாட்டேன்றானே அப்படின்னு ராமருக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கிற சீதை இது ஏதோ ஜோக்கு அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஹைலைட் என்னன்னா, அந்த ஜோக்கே சீதையை பத்தி தான் அப்படின்னு சீதைக்கு தெரியாது. ராவணன் சீதைய ரொம்ப நாள் பிடிச்சு வச்சிருந்ததால சீதை தப்பானவ அப்படின்னு சீதையை பத்தி ஒரு ரூமர் பரவி இருந்தது. இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாதாரண ஆளோட மனைவி வெளியில போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்காங்க. ஆனா அப்ப அந்த ஆளு அவனோட ஒய்ஃப வீட்டுக்குள்ளேயே வரவிடல. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அவனை தட்டி கேட்டப்ப, கெட்டு போனவளை ஏத்துக்கிறதுக்கு நான் என்ன ராவணன் மாதிரி முட்டாளா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ராமரையும் சீதையும் பத்தி அவங்க முதுகுக்கு பின்னாடி நிறைய பேர் கிண்டல் பண்ணி பேசுறாங்க. இங்க இருக்கவங்களோட முகத்தை பாருங்க. இவன் இப்பதான் ராமர் கையில இருந்து ஒரு பெரிய பரிசை வாங்கியிருக்கான். ஆனாலும் இவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இன்னொருத்தன் என்னடான்னா, இந்த மாதிரி ஒரு முட்டாள் கொடுத்த பரிசை ஏன் வாங்கின அப்படின்னு அவனை பார்த்து கேட்குற மாதிரி செதுக்கியிருக்காங்க பாருங்க. இங்க இருக்கிற ரெண்டு பேரையும் பாருங்க, அவங்க ராமரையும் சீதையும் பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதுல சீதை காட்டுக்கு சுத்தி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராமர் சீதைக்கு துணைக்காக லக்ஷ்மணரையும் கூட அனுப்புறாரு. இதுல பாருங்க, அங்க இருக்கிற செடி கொடிகளையும் அப்புறம் மிருகங்களையும் பார்த்துக்கிட்டு சீதை ரொம்ப ஜாலியா வராங்க. ஆனா லக்ஷ்மணன் மட்டும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒருவேளை அவன் பின்னாடி திரும்பி இருந்து சீதை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கானோ. இந்த தேரை பாருங்களேன், இதுல உட்கார்றவங்களோட சீட்டு கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. டெக்கரேஷன்லாம் பண்ணி பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. இந்த தேர்ல இருக்கிற வீல்ஸை பாருங்க, இப்ப இருக்கிற மாடர்ன் கார்ஸோட வீல்ஸ் கூட இந்த அளவுக்கு இருக்காது. இந்த ரெண்டு குதிரைங்களும் தேரை இழுத்துக்கிட்டு போறத நீங்க பார்க்கலாம். அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்ல அடர்த்தியா இருக்கிற காட்டை இங்க நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற பறவைங்களையும் அனிமல்ஸை கூட நீங்க பார்க்கலாம். அந்த காலத்து ராணிங்க போடுற மாதிரி சீதையும் நிறைய கோல்டு நகைகளை போட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, லக்ஷ்மணன் கூட நிறைய நகை போட்டிருக்காரு பாருங்க. அந்த காலத்துல ராஜா ராணி எல்லாம் ரொம்ப வசதியா வாழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரி ஜாலியா பிக்னிக்லாம் போறாங்க. இங்க சீதையும் லக்ஷ்மணனும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதான் இல்லை, இந்த சிற்பம் தான் எல்லாத்தையுமே மாத்த போகுது. இதுக்கப்புறம் சீதை அந்த காட்டிலேயே தான் தனியா இருக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணன் சீதை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாங்க, லக்ஷ்மணனை இப்படி பண்ண சொன்னதே ராமர் தான். ஆனா ஏன் ஒரு ராணியை கொண்டு வந்து இப்படி நட்ட நடு காட்டுல எதுக்காக இப்படி தனியா விட்டுட்டு போனோம்? சீன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அங்க இருந்த பொது ஜனங்கள்லாம் ராமரையும் சீதையும் கிண்டல் பண்ணாங்க. சீதை தப்பானவன் அப்படின்னு ஒரு வதந்தி பரவுச்சு. ஒரு வழியா இதெல்லாம் ராமர் காதுக்கு போச்சு. அப்ப மனைவியா இல்ல நாடா ஏதாவது ஒண்ணு அப்படின்னு செலக்ட் பண்ற நிலைமை வந்துச்சு. ராமர் சிம்மாசனத்தை விட்டுட்டு சீதை கூடவே போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவரோட தம்பிங்க எல்லாம் அவரை அரியணை ஏற சொல்லி கட்டாயப்படுத்தினதுனால அவரு சீதைய கைவிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையும் அரண்மனையில வச்சு சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு தான் பிளான் பண்ணி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அங்க அவளை
தனியா விட்டுட்டு வர போறதா சொல்றாங்க. இங்க பாருங்க, இதுல சீதை காட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு சாயங்காலமே அரண்மனைக்கு நாம திரும்பி போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா லக்ஷ்மணனுக்கு மட்டும்தான் இது ஒரு ஒன் வே ரூட்டு, அவங்க திரும்பி கூட்டிட்டு போக மாட்டோம் அப்படின்ற விஷயம் தெரியும். அதனாலதான் அவனோட முகம் சரியில்லை. இப்ப இந்த பிரம்மணன் ராமாயணத்துல சீதை தனியா காட்டுக்குள்ள ஏதோ ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு போற மாதிரி காட்டியிருக்காங்க. இங்க ஒரு பைப்ல தண்ணி போறத நீங்க பார்க்கலாம். இத பாக்குறப்ப வெளியில, அதாவது அவுட்டோர்ல இருக்க மாதிரி தெரியல. சீதை ஒரு தூணுக்கு பின்னால ஒரு சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பாருங்க. காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வீட்டுல, அதாவது தனியா ஒரு உடன் கேபின் மாதிரி இருக்க இடத்துல சீதைய விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க தெரியுது. ஆனா இங்க பாருங்க, அவங்கள சுத்தி மரம், செடி, பறவைங்க, மிருகங்க எல்லாத்தையுமே செதுக்கியிருக்காங்க. இதுல இருந்தே இது காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தனியான வீடு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா இதெல்லாம் பார்க்கறதுக்கே கொடுமையா இருக்குல்ல. ஏன்னு கேக்குறீங்களா? சீதையோட வயிற்ற கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க. அவங்க கர்ப்பமா இருக்காங்க. ஒரு கர்ப்பமா இருக்கிற பொண்ணை இப்படி நட்ட நடு காட்டுல இறக்கமே இல்லாம விட்டுட்டு போறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா இத எதுக்கு லக்ஷ்மணன் செய்யணும்? ராமரே சீதைய கொண்டு போய் விட்டுருக்கலாம். இல்லைன்னா தேரை ஓட்டிட்டு போறவர்கிட்ட கூட அவங்கள போய் விட்டுட்டு வர சொல்லியிருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ஒரு காரியத்தை ஏன் லக்ஷ்மணன் செய்யணும்? ஒருவேளை சீதைய பழிவாங்கிறதுக்காக இப்படி செஞ்சாரோ? என்னது, லக்ஷ்மணன் எதுக்கு சீதையை பழிவாங்கணும்? என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? இல்ல, பிரம்பணன் ராமாயணத்துல இந்த மாதிரி ட்விஸ்ட் நிறைய இருக்கு. இதுல சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்க மாதிரியே காட்டியிருக்காங்க. முதல்ல ராமரும் லக்ஷ்மணனும் சீதையை பார்த்தப்ப லக்ஷ்மணன் தான் அந்த வில்ல தூக்குறாரு. ஆனா இது ஒரிஜினல் ராமாயணத்துல சொல்லப்படல. ஆனா பிரம்பணன் ராமாயணத்துல லக்ஷ்மணன் வில்ல தூக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. வில்ல தூக்குறதுல என்ன தப்பு இல்ல. ஆக்சுவலா கதைப்படி பார்த்தோம்னா யாரு வில்ல தூக்குறாங்களோ அவங்க சீதையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற லைன்ல தான் கதை எழுதப்பட்டிருக்கு. ராமர் தான் அந்த வில்ல தூக்குவாரு, அப்புறம் அவரு தான் சீதையை கல்யாணம் பண்ணிப்பாரு. ஆனா இந்த சிற்பத்துல ஒரு புது எலிமெண்ட்டை சேர்த்திருக்காங்க. அதனால தான் சீதைக்கு சந்தேகம் வந்திருக்கணும். லக்ஷ்மணனுக்கு சீதையை பிடிச்சிருந்ததா? எதுக்காக லக்ஷ்மணன் வில்ல தூக்கணும்? ஆனா இது சும்மா ஒரு தடவை ஏதோ தெரியாம சிற்பத்தை செதுக்கும் போது கூட தப்பா செதுக்கியிருக்கலாம் இல்லையா? இல்ல, இங்க பாருங்க, திரும்பியும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் இந்த சீன்லயும் சண்டை வருது. ராமர் அந்த மாயமான பிடிக்க போனப்ப சீதையோட காதுக்கு ராமர் ஹெல்ப் கேட்டு அழற மாதிரி சத்தம் கேக்குது. சீதை லக்ஷ்மணனை போய் ராமருக்கு ஹெல்ப் பண்ண சொல்றா. ஆனா லக்ஷ்மணன் சீதையை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பாதுகாப்பா அங்கேயே இருக்கான். அப்ப சீதை லக்ஷ்மணன் அவளை விரும்புறான் அப்படின்னும் அவளை அவனோட மனைவியா ஆக்க நினைக்கிறதாவும் லக்ஷ்மணனை குறை சொல்றாங்க. அதனாலதான் அவன் ராமனை காப்பாற்ற போகல. ராமர் இறந்துட்டா அதுக்கப்புறம் அவரு, அதாவது லக்ஷ்மணன் சீதையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் குத்தம் சொன்னா யாருதான் கேட்டு அமைதியா இருப்பாங்க இல்ல? இதனாலதான் லக்ஷ்மணர் சீதைய காட்டுல விட்டுட்டு வராரா? சீதை முன்னாடி பண்ணதுக்காக லக்ஷ்மணன் இப்படி ரிவெஞ்ச் எடுத்திருக்காரா? இப்ப சூரியன் மறைஞ்சு இருட்டாக ஆரம்பிச்சிடுது. அப்ப சீதை அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்துட்டு அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு அந்த காட்டுல வழி மாறி தொலைஞ்சு போறாங்க. ஆனா இந்நேரத்துல சீதை வீட்டுக்குள்ளதானே இருந்திருக்கணும். ஏன் அப்படி வெளியே வந்திருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு பசி வந்துடுச்சு. அவங்களோட வலது கையை பாருங்க, அவங்களோட வயிற்றுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்டா இருக்காங்க. அதனால தான் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. ஆனா அதுக்கு பதிலாக அவங்களே இப்போ சாப்பாடாக போறாங்க. இங்க பாருங்க, அவங்களுக்கு முன்னால ஒரு சிங்கம், அவங்களுக்கு பின்னால ஒரு சிங்கம் அப்படின்னு 2 சிங்கம் அவங்க மேல எப்ப வேணா பாயறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த கதையை கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சீதை ஒரு நாட்டோட ராணி. ஒரு சொடக்கு போட்டா போதும் உங்களுக்கு அறுசுவையோட
சாப்பாடு கிடைக்கும், உங்களை சுற்றி நூற்றுக்கணக்கான வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ சில நேரத்துக்கு அப்புறம் யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிக்கிட்டு சாப்பாட்டை தேடி சிங்கங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலைமை. ஆனால் சீதையோட முகத்தை பாருங்கள், அவங்க முகத்தில் துளி பயம் கூட தெரியல, அவங்க முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை. பார்க்கவே ரொம்ப டயர்டாகி நொந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. இப்போ அவங்க இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. அந்த 2 சிங்கமும் அவங்கள கொன்று சாப்பிடுமா. அவங்களுக்கு பின்னால் 2 பாம்பு பின்னி பிணைஞ்சு மேட்டிங் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பாருங்க. இந்த பழங்கால சிம்பலுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அவங்களுக்கு முன்னால இருக்கிற ஒரு மான் அதோட தலையை திருப்பி அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அந்த மான் என்னடா இது, இந்த சிங்கங்க இவங்களை இன்னும் வேட்டையாடாம இருக்கே அப்படின்னு அவங்கள ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கு. இது அந்த மானுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் பேட் நியூஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதையை சாப்பிடலாம் மான் மேலதான் அந்த சிங்கங்க பாயும். ஒரு மயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு பாம்பு, ஒரு காக்கா, அப்புறம் சின்ன சின்ன பறவைங்கள்லாம் கூட இங்க இருக்கு. சீதை இந்த ஒரு நாள், அதாவது ஒரு நைட்டு தாக்கு பிடிப்பாங்களா, இல்லை இதோட அவங்க கதை முடிஞ்சிடுமா? அடுத்து இருக்கிற சிற்பத்தில் சீதை உயிரோடு இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அவங்க எப்படியோ தப்பி பழைச்சி காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு துறவியோட ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இங்கே சீதையை வித்தியாசமான ஒரு பொசிஷனில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சாமியாருக்கு சீதையை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு அவரோட முகத்திலேயே தெரியுது. யார் இந்த துறவி? வேற யாரும் இல்லை, ராமாயணத்தை எழுதின வால்மீகியை தான். இது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல. இந்த கதையை எழுதுறதே அவரு தான், ஆனால் கதையில் அவரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் வந்திருக்காரு. வால்மீகியோட ராமாயணம் ராமருக்கும் சீதைக்கும் முடி சூட்டுறதோட முடிஞ்சிடுது. என்னோட சேனலில் இதுக்கு முன்னாடி வந்த எபிசோடோட முடிஞ்சிடுது. அது ஆக்சுவலாக ஒரு ஹாப்பி என்டிங்கான கதை தான். நீங்கள் இந்த எபிசோடில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சிற்பங்க எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் கம்பரோட ஒரிஜினல் ராமாயணத்தில் கூட இல்லை. பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் உத்தரகாண்டம் அப்படின்ற ஒரு பார்ட்டாக தான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறாங்க. இப்போ வரைக்கும் அதை எழுதுனது யார் அப்படின்றது ஒரு மர்மமாக தான் இருக்குது. அதை எழுதின யாரோ ஒருத்தர் தான் வால்மீகியை இங்கே இப்படி ஒரு கேரக்டராக சேர்த்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா வால்மீகி அவரே சீதையை காப்பாற்றினாரு அப்படின்றது அவரே சொல்லிக்கிட்டாரு அப்படின்றது ரொம்ப விசித்திரமாக இருக்கும் இல்லையா? இருந்தாலும் இப்போ நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக பேசிக்கிறது அப்படின்றது சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் சாதாரணமான விஷயம்தான். இங்கே சீதை வால்மீகி முன்னாடி முட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கும் அவங்கள பார்த்ததுல சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாமல் அவரால் அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கவும் முடியும். என்னடா இது லாஜிக்கே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நடு காட்டில் நடு ராத்திரியில் தொலைஞ்சு போய் சிங்கத்துக்கு இரையாகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க சீதை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து எப்படி சூப்பராக தப்பிச்சு இந்த வால்மீகியோட ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. சீதையை காப்பாற்றி இங்கே பத்திரமா கொண்டு வந்தவர் இங்கே தான் மேலே இருக்கார். மரக்கிளையில் நல்லா கொழுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் யாருன்னு தெரியுதா? அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹனுமான் தான். ஆனால் இங்கே அவரை பார்க்கறதுக்கு வானரம் மாதிரி இல்லாமல் மனுஷனோட உருவத்தில் இருக்காரு, தெரியுதா? ஆமாம், ஹனுமான் தான். சீதை அரண்மனையை விட்டு வெளியில் வந்த போலேருந்து ஒரு சின்ன பையன் மாதிரி மாறு வேஷத்தில் சீதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. சீதைக்கு அது ஹனுமான்னு தெரியாது. அவ்வளோ ஏன் வால்மீகி கூட ஏதோ ஒரு பையன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா தான் நினச்சிருக்காரு. என்னதான் நீங்கள் வேற கிட்ட போட்டாலும் சில பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாதுல்ல. மனுஷங்க எல்லாம் தரையில் இருக்கிறப்ப இவர் மட்டும் மரத்து மேலே இருக்கார் பாருங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு க்ளூவும் இருக்குது. நம்ம பழங்காலத்து சிற்பிகளுக்கு நம்ம ஜென்ரேஷனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவரோட வாலை அவரே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. என்னதான் அவரை ஒரு பையனா, அதாவது மனுஷனாக காட்ட நினச்சிருந்தாலும் அவர் ஹனுமான் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக இங்கே வாலை செதுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையான்னு தெரியாது, கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்பர்ட்ஸுக்கு இந்த பிரமணன் கோவிலில் இப்படி
ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாது. இது ஹனுமான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏன் சீதை இப்படி மண்டி போட்டு வால்மீகி கிட்ட எதையோ கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு என்னதான் வேணும்? வால்மீகிக்கு இவங்க தான் அயோத்தியோடைய ராணியான சீதை அப்படின்னு தெரியும். ஆனால் சீதை அவங்க யாருன்னு யாருக்கிட்டையும் காட்டிக்க விரும்பலை. அவங்க சீதைனும் ராமர் தான் அவங்கள இப்படி காட்டில் தனியாக விட்டுட்டு போக சொன்னதும் அப்படின்னு ஆசிரமத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா இந்த ராஜாவையும் நாட்டையும் பற்றி ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு சீதை நினைக்கிறாங்க. அதனால் சீதை வால்மீகி கிட்ட அவங்கள வேற பேரை வச்சு கூப்பிட சொல்லி கேட்குறாங்க. வால்மீகி அவங்களுக்கு லக்ஷ்மி அப்படின்னு ஒரு புது பேரை வைக்கிறாரு. இது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குல்ல. ராமாயணத்தை எழுதின வால்மீகியே இந்த எக்ஸ்டெண்டட் பார்ட்டில் ஒரு சாமியாராக வர்றாரு. அனுமான் என்னடான்னா இவங்க 2 பேருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி மனுஷ ரூபத்தில் வராரு. சீதை அவங்க அயோத்தியோட ராணி அப்படின்றத மறைச்சி ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி இருக்க நினைக்கிறாங்க. இது ராமாயணத்தோட ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாம் இந்த ஒரு சிற்பத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இங்கே இன்னொரு விசித்திரமான சிற்பம் இருக்குது. இந்த சிற்பம் கொஞ்சம் கூட பழைய ராமாயணத்தோட ஒத்து போகலை. மறுபடியும் ஒரு வித்தியாசமான கதை. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், சீதை ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. சீதைக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு. அதனால தான் அவங்க அதை துணியில் இப்படி க்யூட்டாக சுற்றி வச்சுருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா இங்கே ஒரு குழந்தைக்கு பதிலாக 2 குழந்தைங்க இருந்திருக்கணும். ஒரிஜினல் ராமாயணத்தோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்லேயே இதை பார்த்தீங்கன்னா இதில் 2 குழந்தைங்கள தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரே ஒரு குழந்தைய மட்டும்தான் இங்கே இந்தோனேஷியாவில் பிரம்மணன் கோயிலில் காட்டியிருக்காங்க. சீதைக்கு டெலிவரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதையும் அவங்க போட்டிருக்கிற இந்த நகைங்களையும் வச்சே சொல்லிடலாம். இங்கே இன்னொரு குழந்தைய வரல பாருங்க. ஸோ பிரம்மணன் ராமாயணம் படி பார்த்தீங்கன்னா சீதைக்கு ஒரே ஒரு குழந்தை தான். இதனால தான் பிரம்மணன் ராமாயணத்தை ராமாயணத்தோட ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ஷனாக நாம் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதிலிருந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நிறைய வித்தியாசமான ராமாயணங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்கவுங்களோட தாய்மொழியில் அவங்களோட ஓன் வேர்ஷனில் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கு. அவ்வளோ ஏன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய கண்ட்ரீஸில் கூட அவங்களோட ஓன் வேர்ஷனில் ராமாயணம் இருக்குது. உதாரணத்துக்கு தாய்லாந்து நாட்டோட ராமாயணத்தை ராமாக்கியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோனேஷியாலையும் 3 விதமான ராமாயண வேர்ஷன்ஸ் இருக்குது. பாலியில் ராம கவசம், அப்புறம் சுமத்ராவில் ஸ்வர்ணத்வீப ராமாயணம் அப்படின்னும், இங்கே பிரம்மணன் கோவில் இருக்கிற இந்த ஜாவா தீவில் ஏற்கனவே காக்காவின் ராமாயணம் அப்படின்னும் எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவிலேருந்து 2500 மைல் தள்ளி இருக்கிற இந்த இடத்துல 3 விதமான ராமாயணம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயமா இருக்கலாம். ஆனால் இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் மொத்தம் 17,000 தீவுகள் இருக்குது. இப்போ இங்கே யாருக்கும் தெரியாத இன்னும் நிறைய ராமாயணங்கள் புதஞ்சிருக்கு அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இதில் பிரம்மணன் ராமாயணத்தையும் கண்டிப்பாக ராமாயணத்தோட ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனாக சேர்க்கணும். சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். பிரம்மணன் ராமாயணம் படி பார்த்தோம்னா சீதைக்கு ஒரே ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை தான் அவ்வளோ பெரிய ராஜ்யத்தோட வாரிசு தான் அப்படின்னு தெரியாமல் நிம்மதியாக இங்கே காட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கு. சீதைக்கு முன்னாடி முட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணு யாரு? இவங்க சீதை இருக்கிற இதே ஆசிரமத்தில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. இவங்க சீதை மேலேயும் அந்த குழந்தை மேலேயும் பூ தூவி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கிற இன்னொரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில் எதையோ வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒருவேளை சீதை நல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு மூலிகையை வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சீதை எப்படி இருக்காங்க? அவங்களோட மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு?
மேலே பாருங்க, இங்க 2 பறவைங்க இருக்கு. அதுக்கு வலது பக்கத்துல 2 மான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. சீதை கண்டிப்பா அவங்களோட ஹஸ்பண்டை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கணும். அதுதான் இந்த சிற்பத்துல மறைஞ்சிருக்கிற அர்த்தம். குழந்தைக்கு முன்னாடி கிண்ணம் மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் இருக்கு. அதுல சூடா தண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள சின்னதா ஒரு டவல் கூட இருக்கு. டெலிவரி நடக்கும் போதும் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. கீழே விசித்திரமா ஒரு யூஎஃப்ஓ ஷேப்ல ஒரு கருவி மாதிரி ஒன்று இருக்கு. இது என்னது? இது வேற எதுவும் இல்லை, குங்குமம் வைக்கிற குங்குமச்சிமிழ் தான். இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? குழந்தையோட நெத்தியை பாருங்க. குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைக்கு பொட்டு வச்சிருக்காங்க. ராமரோட ராஜ்யத்துக்கான அடுத்த வாரிசு இப்படி ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆசிரமத்துல பிறந்திருக்கு அப்படின்றது தான் கஷ்டமான விஷயம். இது எல்லாம் விட கொடுமை என்னன்னா, இப்ப வரைக்கும் ராமருக்கே அவரு அப்பாவான விஷயம் தெரியாது. குழந்தை பிறக்கும்போது வால்மீகி வெளியே போயிருந்தாரு. இப்பதான் ஒரு ஆசிரமத்துக்கு திரும்பி வந்திருக்காரு. குழந்தை பிறந்ததை அவங்க எல்லாம் இப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சீதை ஒரு கூடை மாதிரி ஒன்று வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்குள்ளதான் இந்த குழந்தை இருக்கு. அவங்க பக்கத்துல ஒரு வேலைக்காரங்க கையில பூவை வச்சுக்கிட்டு குழந்தையோட கியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசா பிறந்த குழந்தை அந்த பொண்ணுங்களை எல்லாம் கட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரைட் சைட்ல இருக்கிற இந்த 2 ஆம்பளைங்களோட ரியாக்ஷன்ஸை பாருங்க. 2 சாமியார்கள் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஆசிரமத்துக்கும் இந்த உலகத்துக்கும் புதுசா ஒரு உயிர் வந்திருக்கிறத அவங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க. கீழே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இந்த 3 பொண்ணுங்களும் வால்மீகி கூட சந்தோஷமா எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கடைசியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இந்த பொண்ணை பாருங்க, நல்லா சிரிச்ச முகமா இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க எல்லாரும் வால்மீகியை எதையோ கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு என்னதான் வேணும்? அவங்க எல்லாம் வால்மீகிய அந்த குழந்தையோட ஜாதகத்தை எழுத சொல்லி கேட்குறாங்க. குழந்தையோட பிறந்த நேரத்தை வச்சு அந்த குழந்தையோட ராசி நட்சத்திரம் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. அந்த குழந்தை வருங்காலத்துல நல்லா வசதியா பேர் புகழோட நல்லா இருக்குமா, பெரிய ஆள் ஆகுமா அப்படின்னு வால்மீகியை பார்த்து கணிச்சு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல யாருமே இல்லாம இருக்கிற ஒரு சிங்கிள் மதர் எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கிற ஆசிரமத்துல அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் இது. கரெக்டா? அந்த குழந்தை ஆல்ரெடி பணக்காரன் தான், அவ்வளோ பெரிய ராஜ்யத்தோட அடுத்த வாரிசு அப்படின்னு வால்மீகி அவங்க கிட்ட சொல்லுவாரா? இது என்னடா நமக்கு வந்து சோதனை அப்படின்னு நினைச்சு வால்மீகி சிரிச்சுக்கிறாரு. அவருக்கு இந்த குழந்தை யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க முன்னாடி இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற இந்த புக்கை, அதாவது ஜாதகத்தை எடுத்து படிச்சே ஆகணும். ஆமாங்க, புக்கை திறந்து வச்சு படிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டு. இப்போ அவங்களாம் சொல்ற மாதிரி அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்ல போறாரு. ஆனா வால்மீகி ஒரு மனுஷ பிறவியா? நான் ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அவரோட லெஃப்ட் ஹேண்டை கொஞ்சம் பாருங்க, ஏதோ ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. அதை பார்க்குறப்ப எலும்பே இல்லாமல் வெறும் தோல் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த விரல் எல்லாம் எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு மனுஷ பிறவியே இல்லை, தெய்வ பிறவி அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி செதுக்கியிருக்காங்களா, இல்லை இந்த சிற்பத்தை அப்புறமா ஆல்டர் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை இந்த கோவிலை புதுப்பிச்ச அப்புறம் சில விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணாங்களா? லெஃப்ட் சைடில் ஒரு சந்தோஷமான அதே சமயம் ரிலாக்ஸான என்வாயன்மெண்ட்டை காட்டியிருக்காங்க. ரூஃபில் சில பறவைங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஹனுமான் ஒரு சின்ன பையன் வேஷத்தில் இந்த பெட்டில் தான் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட தலையை கொஞ்சம் பாருங்கள், லைட்டாக தூக்கி சீதையை பார்த்த மாதிரி இருக்காரு. அவர் எப்பவுமே சீதையும் அவங்களோட குழந்தையையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த பெட்டுக்கு கீழே பாருங்கள், ஒரு எலி சாப்பிட்றதுக்காக ஆசிரமத்தில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு கீழே அணில் மாதிரி இருக்கிற ஏதோ ஒன்று தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஏன்னா இந்த சின்ன டீட்டெயில் கூட ரொம்ப வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த அணிலோட உண்மையான ஃபோட்டோ. இதில் இருக்கிற டீட்டெயிலை கொஞ்சம் பாருங்கள்.
அதோட பின்னங்கால வச்சு தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. புசு புசுன்னு இருக்கிற அதோட வால் மேலே தூக்கிட்டு இருக்கு. வாலோட நுனி லைட்டாக வளைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே அச்சு பிசகாம நம்ம பழங்கால ஸ்தபதிங்க இங்கே செதுக்கி வச்சிருக்காங்க. நல்ல வேளை இந்த குழந்தை ரொம்ப ஆடம்பரமான அரண்மனையில் பிறக்காம இங்கே இந்த காட்டுக்குள்ளே பிறந்திருக்கு. அதனால தான் இப்படி ஒரு சந்தோஷமான, ரம்மியமான, ரொம்ப ரிலாக்ஸ்டான டீட்டெயில்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, கொஞ்சம் வருஷம் கழிஞ்ச அப்புறம் அந்த பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன்தான் அது. நல்லா ஜாலியாக மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா பின்னாடி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான் பாருங்க. சீதை அவங்க கையில ஒரு கூடையை வச்சுக்கிட்டு மரத்துல இருந்து விழற பழங்களை எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராணியா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்ப இந்த மாதிரி ஒரு வனவாசியா வாழ பழகிட்டாங்க. வால்மீகிய இங்க சமணம் போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இல்ல. அவரு கண்ணை மூடிக்கிட்டு எதுலையோ சீரியஸா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு முகத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் கடுகடுன்னு இருக்க மாதிரி தெரியுதுல்ல. அவரோட ஒரு கையை மடியில் வச்சிருக்காரு. இன்னொரு கையை பாருங்க, அவருக்கு முன்னாடி இருக்கிற நெருப்புக்கு ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குது? இது ரொம்ப முக்கியமான சிற்பம். ஜாவா தீவில் இருக்கிற ஜனங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்றாங்க. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, சீதை ஆசிரமத்தை விட்டு வெளியே போறப்ப அவங்க குழந்தைய பார்த்துக்க சொல்லி வால்மீகி கிட்ட விட்டுட்டு போறாங்க. சீதைக்கு வால்மீகியை பத்தி நல்லாவே தெரியும். அவரு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா குழந்தைய பத்தி சுத்தமா மறந்துடுவாரு அப்படின்னு தெரியும். அதனால அவங்க 10 நிமிஷத்துல திரும்ப வந்து வால்மீகி குழந்தைய பார்த்துக்கிறாரா இல்லையா அப்படின்னு செக் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே வால்மீகி குழந்தைய பார்த்துக்காம தியானத்துல இறங்கிட்டாரு. ஸோ வால்மீகியை டிஸ்டர்ப் பண்ணாமல் சீதை அவங்களோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. வால்மீகி அவரோட தியானத்துலேருந்து முழிச்சு பார்த்தப்ப சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது குழந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு சாமியாராக இருந்துக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைய கூட நம்மளால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அவரோட ஆசிரம் முழுக்க தேடி பார்த்தோம், அந்த சின்ன பையன் கிடைக்கவே இல்லை. அப்போதான் அவன் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு அவருக்கு புரியுது. ஆனால் அவர் சீதையோட மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் ஒரு புல்லை எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பையன் மாதிரியே இன்னொரு பையனை உருவாக்குறாரு. பார்க்குறவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இவரு அந்த பையனை அப்படியே குளோனிங் பண்றாரு. சீதை அவங்க பையனோட திரும்பி வரும்போது என்ன ஆகுது, அவங்க செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா 2 பசங்களும் இப்ப அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்கிற ட்வின் பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஆக்சுவலா ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல இதை பத்தி எதுவுமே சொல்லலை. ஆனா இந்தோனேஷியால இருக்கிற ஜனங்க இந்த கதையை தான் நம்புறாங்க. இங்க பாருங்க, இதுல வால்மீகி ஒரு கையில புல்லை வச்சுக்கிட்டு தொலைஞ்சு போன பையனை க்ளோன் பண்ணுறதுக்காக ரொம்ப தீவிரமாக மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னடான்னா, சீதை அவங்களோட பையனோட சேர்ந்து காட்டுக்குள்ளே ஜாலியாக பழங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கதை இந்தோனேஷியாவில் மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் ஃபேமஸ் தான். இன்னும் சில பேர் இதனால தான் இவங்க 2 பேருக்கும் லவன் குசன் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதைப்படி பார்த்தோன்னா ஒரிஜினல் பையனோட பேர் லவன். அதுக்கப்புறம் தான் வால்மீகி லவன் மாதிரியே இன்னொரு பையனை உருவாக்குறாரு. சீதை திரும்பி வந்தப்பதான் அந்த 2வது பையனுக்கு ஒரு புது பேர் வைக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் வால்மீகி அவனுக்கு குஷன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. குஷா அப்படின்ற பேருக்கு ஆக்சுவலா ஒரு வகையான புல்லுடைய பேரு தான் குஷா. இதோட சயின்டிஃபிக் நேம், அதாவது பயாலஜிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா வாயிலேயே நுழையாது. ஆனால் குஷா அப்படின்றது ஒரு புல்லுடைய நார்மலான பேர் தான். இதை விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில்லையே வந்து இந்த புல்லுடைய பேர் வந்து குஷா அப்படின்னு தான் போட்டிருக்கோம். இருங்க, இன்னும் இந்த கதையில் நமக்கு சில விஷயம் கிளியர் ஆகலைல்ல. ஹனுமான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஹனுமான் சீதையும் அவங்க பையனையும் பார்த்துக்கிட்டே இருந்தார்ல, அப்புறம் எப்படி இதெல்லாம் அவர் நடக்க விட்டாரு? என்ன நடந்துச்சுன்னு இந்த சிற்பத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்க மரத்துல இருந்து ஒரு வால் வெளியில நீட்டிக்கிட்டு வருது பாருங்க. ஆமா, இது ஹனுமான் தான். அவர் எப்பவுமே சீதையோடையும் அவங்க பையனோடையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு.
இந்த வாழை கொஞ்சம் பாருங்க, இதை கரெக்டா அந்த சீதைக்கும் அவங்க பையனுக்கும் நடுவுல வர்ற மாதிரி கூட செதுக்கியிருக்காங்க. இது ஏதோ காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிற குரங்கோட வால் இல்ல. இங்க சாதாரண குரங்குகளையும் பக்கத்துல இருக்க மாதிரி இந்த சிற்பி நமக்கு காட்டியிருக்காரு பாருங்க. ஆனா இந்த குரங்குகளோட வால் சைஸை பாருங்க, இந்த வாளோட சைஸை பாருங்க. இது ஹனுமான். இவரு சீதையோடவும் அவங்க பையனோடவும் சேர்ந்துதான் இருக்காரு. ஆனா வால்மீகி ஆசிரமத்துல இப்படி ஒரு காரியத்தை செய்வாரு அப்படின்னு ஹனுமானுக்கே தெரியாது. இந்த சிற்பம் நிறைய பேருக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் கூட இருக்கு. இதை பத்தி எக்ஸ்க்ளூசிவான மெம்பர்ஸ் ஒன்லி செக்ஷன்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இவங்க எல்லாம் யாரு, என்ன பண்றாங்க அப்படின்றத நாம இன்னும் டீப்பா அங்க பார்க்கலாம். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம மறுபடியும் கதைக்குள்ளே போவோம். லவனும் குஷனும் என்னவா இருக்காங்க? 2 பேரும் போர் வீரர்களா இல்லை 2 பேரும் சாமியாராக மாறிட்டாங்களா? அதான் இல்லை. லவனும் குஷனும் அவங்களுக்குன்னு தனி துறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2 பேரும் டான்ஸையும் டிராமாவையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடியும் பாட்டு பாடியும் ஜனங்களுக்கு ஒரு பெரிய கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி என்ன கதையை திரும்ப திரும்ப சொன்னாங்க தெரியுமா? ராமாயணம் தான். ஆமாங்க, அவங்க ராமாயண கதையில ராமரும் சீதையும் அயோத்தியாவோட ராஜாவாகவும் ராணியாவும் ஆன வரைக்கும் உள்ள கதையை தான் நாடகமா போட்டிருக்காங்க. அதைத்தான் இந்த சிற்பத்துல காட்டியிருக்காங்க. இங்க வலது பக்கத்துல 3 ஆம்பளைங்க டான்ஸ் ஆடுறத நீங்க பார்க்கலாம். லவன் குஷன் 2 பேர் தானே. அப்புறம் 3ஆவதா இருக்கிறது யாரு? அது மனுஷ ரூபத்துல இருந்த ஹனுமான் தான். நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அவரோட நீளமான முகத்தையும் அவரோட கோர பல்லு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். லவனும் குஷனும் ராமாயணத்தை அவங்களோட நடிப்பு மூலமா மக்களுக்கு திரும்பவும் நடத்தி காட்டுறாங்க. அவங்க தான் இங்க நடுவுலையும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைட்ல இந்த ஷோவை பார்த்துட்டு இருந்த 2 பேரும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அசந்து போயிடுறாங்க. இடது பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணு அவ கையை எடுத்து நெஞ்சில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்தே அவங்க அழுகுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அவங்களுக்கு அடுத்து இருக்கிற இந்த ஆளு இந்த ராமாயணம் நல்லா இருக்கு அப்படின்னு அவரோட உள்ளங்கையை அப்படியே தூக்கி காட்டுறாரு. லவனும் குஷனும் எங்க போய் ராமாயணத்தை நாடகமா போட்டாலும் அதை பார்க்குறவங்க எல்லாம் இப்படி ஒரு ராமாயணத்தை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லாத குறைதான். ஆனா அவங்களால எப்படி இப்படி ஒரு அமேசிங்கான விஷயத்த பண்ண முடிஞ்சது? ஏன்னா அவங்க அம்மா இது வரைக்கும் வெளியில யாருக்குமே தெரியாத, சீதைக்கும் ராமருக்கும் மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்களை பசங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சீதை எல்லா எமோஷன்ஸையும் டைரக்டா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்க குழந்தைங்களுக்கு எப்ப கதையை சொன்னாலும் அழுதுகிட்டே தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப அது ஒரு எமோஷனல் ஸ்டோரியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். வால்மீகி தானே ராமாயணத்தை எழுதினவர் அப்படின்றதுனால அவரும் எல்லாத்தையும் ஒன்று விடாம கதையில இருக்கிற பேக் ஸ்டோரி எல்லாத்தையும் லவனுக்கும் குஷனுக்கும் விவரமா சொல்லியிருக்காரு. வேற யாருக்கும் தெரியாத விஷயங்கள் எல்லாமே ஹனுமானுக்கு வேற தெரியும். அவரு தனியா இலங்கைக்கு போய் சுத்தின எல்லா கதையும் லவனுக்கும் குஷனுக்கும் சொல்லியிருக்கலாம். இது எல்லாத்தையும் துல்லியமா அவங்க ராமாயண கதையில நடிச்சு காட்டினதுனால ஜனங்க எல்லாம் அதுல ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அதனாலதான் அந்த ராமாயணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. லவனும் குஷனும் இந்த ராமாயண நாடகத்தை நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பொறுத்த வரைக்கும் ராமரும் சீதையும் இப்ப வரைக்கும் சந்தோஷமா அயோத்தியால வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த 2 பசங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. முடி சூட்டினதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்றது இந்த 2 பசங்களுக்கும் தெரியாது. இது எல்லாத்தையும் விட என்ன கொடுமைன்னா, சீதை தான் அவங்களோட அம்மா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சீதை யாருன்னு இந்த பசங்க கிட்ட சொல்லல. இவங்க சீதையோட பேரு லக்ஷ்மி அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ராமாயணத்தோட ஹீரோ ராமர் தான் இவங்களோட அப்பா அப்படின்னும் இந்த பசங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களோட நடனமும் நாடகமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வழியா இவங்களோட புகழ் ராமருடைய காதுக்கே போகுது. அவரு இவங்கள அரண்மனைக்கு வந்து ராமாயணத்தை நடிச்சு காட்ட சொல்லி கூப்பிடுறாரு. அரண்மனைக்கு போய் நாடகம் நடிச்சு காட்டுறதுக்காக
காட்டுல இருந்து லவனும் குஷனும் அயோத்திக்கு கிளம்புறாங்க. அவங்க அயோத்திக்குள்ள நுழைய போறப்ப அங்க காவலுக்கு இருந்தவங்க இவங்க 2 பேரையும் நிறுத்துறாங்க. அவங்களோட டெபிக்ஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இடது பக்கத்துல பாருங்க, பேய் மாதிரி இருக்கிற ஒரு பயங்கரமான உருவம் கையில ஒரு பெரிய வாளை வச்சுக்கிட்டு இருக்கு. அவனோட கையை தலையில வச்சுக்கிட்டு இந்த பசங்களை திரும்ப காட்டுக்கு போக விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுவுல மனுஷன் மாதிரி இருக்கிற வேற ஒரு உருவம் இருக்கு. இவரு செக்யூரிட்டிக்காக இருக்கிற ஒரு காவலர். இவரு அவங்கள பார்த்த மாதிரி ஒரு வளைஞ்சு இருக்கிற ஒரு வாளை நீட்டிக்கிட்டே அவங்கள இந்த சிட்டிக்குள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டு இருக்காரு. அவங்கள அடுத்து குள்ளமா குழுன்னு இருக்கிற ஒரு பையன் இருக்கான். அவனோட முடி அலாலையா சூப்பரா இருக்கு. அவனுக்கு ஒரு மீசை கூட இருக்கு. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கான் பாருங்களேன். அவன் அந்த 2 பசங்களையும் குத்த போற மாதிரி கைய அப்படியே முறுக்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான் பாருங்க. இந்த பசங்க யாரு அப்படின்னு இந்த 3 பேருக்கும் தெரிஞ்சிருந்தா என்ன ஆகியிருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. லவனும் குஷனும் ராஜாவோட பசங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க 3 பேரும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? அவங்க இந்த பசங்களுக்கு நல்ல ராஜ மரியாதையோட உபச்சாரம் பண்ணியிருந்திருப்பாங்க. லவனையும் குஷனையும் ராமரை பார்க்கறதுக்கு கடைசியில் இவங்க அலோவ் பண்ணாங்களா இல்லை அவங்க திரும்ப காட்டுக்கே போயிட்டாங்களா? இதுக்கான பதில் அடுத்து இருக்கிற சிற்பத்தில் இருக்கு. இதில் ராமர் கம்பீரமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதையும் இவங்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக அவங்கள ராமர் பாராட்டிக்கிட்டு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் லவனும் குஷனும் உட்கார்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு வழியாக அவங்களோட ராஜாவை, அவங்களோட ஹீரோவை, அதாவது ராமரை அவங்க பார்த்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. குஷனுக்கு பின்னாடி வால்மீகி இருக்கிறத பார்த்துட்டு ராமர் ஷாக் ஆகுறாரு. என்னதான் இந்த சிற்பம் செதஞ்சு போயிருந்தாலும் அவருக்கு தாடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ராமர் இது வால்மீகி தான் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா சீதை கடைசியா வால்மீகியோட ஆசிரமத்துல போய் சேர்ந்தது ராமருக்கே தெரியாது. ராமருக்கு இந்த 2 பசங்களும் அவரோட சொந்த பசங்கன்னே தெரியாது. லவனுக்கும் குஷனுக்கும் அவங்களோட சொந்த அப்பா கிட்ட தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய அரண்மனையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நியாயமான அரசர் முன்னாடி அவங்க நாடகம் நடத்துறதுல அவங்களுக்கு செம சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ராமர் தான் அவங்களோட ஹீரோ. இந்த பாட்டை எழுதினவர் நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ட்விஸ்ட்டை வச்சுருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களோட ஃபஸ்ட்டு ஹீரோ யார்? உங்கள் அப்பா தானே. நீங்கள் சின்ன குழந்தையா இருந்தப்ப உங்கள் அப்பா தான் உங்களோட சூப்பர் ஹீரோ. அவரால் என்ன வேணால் செய்ய முடியும், அவர் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே லவன் குஷனை பாருங்கள், அவங்க அப்பா கூட அவங்க சின்ன வயசுலேருந்து வளரல, அவங்கள பார்த்ததும் இல்லை. அப்போ அவங்க அப்பாவுக்கு பதிலாக அந்த 2 பசங்களும் ராமரை தான் அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ராமர் தான் நீதி நேர்மையில் தவறாதவர், அவரு தான் அந்த பசங்களோட ஹீரோ. ஆனால் பாருங்க, ராமர் தான் அவங்களோட உண்மையான அப்பாவே. இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாருங்க. இப்படி ஒரு அருமையான நாடகத்தை நடத்தி காட்டின லவன் குஷனுக்கு நீங்கள் என்ன வேணும்னா கேளுங்க, எந்த பரிசாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. ஒரு நாட்டோட அரசராக இருக்கிற அவரு இந்த பசங்க என்ன கேட்டாலும் தர முடியும், இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் லவனும் குஷனும் என்ன வேணும்னு கேட்டாங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் சீதையை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இது வரைக்கும் ராமர் சீதையோட லவ் ஸ்டோரியை கேட்டே தான் வளர்ந்துருக்காங்க. ராமர் வனவாசம் போனப்ப சீதையும் ஆடம்பரமான வாழ்க்கை வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் திறந்துட்டு அவங்களும் ராமரோட போனது. ராமர் என்னைக்காவது என்னை கூட்டு போக வருவார் அப்படின்னு இலங்கையில் அவருக்காகவே காத்துக்கிட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே இந்த பசங்க கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த பசங்க 2 பேருக்கும் ராமரை பார்த்ததுல சந்தோஷம்தான். ஆனா அவங்களுக்கு சீதைய முக்கியமா பார்க்கணும். ஆனா ராமர் சீதைய நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு அந்த பசங்க கிட்ட சொல்றாரு. அதை கேட்டப்ப அந்த பசங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. லவன் குஷனுக்கு நடுவுல ஹனுமான் இன்னும் ஒரு மாறு வேஷத்துல இருக்கிறதையும் நாம இங்க பார்க்கலாம். ஹனுமானும் வால்மீகியும் கடைசியில எல்லா ரகசியத்தையும் உடைச்சிடுறாங்க. ராமருக்கும் அந்த பசங்களுக்கும் என்ன உறவு அப்படின்னு வால்மீகி சொல்லிடுறாரு. ராமருக்கும் அவரோட சொந்த பசங்க கிட்ட தான்
நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப ஷாக் ஆகிடுது. லவனுக்கும் குஷனுக்கும் அவங்களோட அப்பாவை தாங்க கண்டுபிடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பசங்க அயோத்தியோட ராணியாக இருந்த தன்னோட அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரணமான குடிமகன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அழுதுகிட்டு இருக்காரு. எந்த ஜனங்க சீதையை நாட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்களோ இப்போ அதே ஜனங்க ராமர்கிட்ட போய் சீதையை இந்த நாட்டோட ராணியா திரும்ப நீங்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீதை காட்டில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் ராமர் கேட்டப்ப அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு அப்போவே சீதையை பார்க்கணும் போல இருக்குது. திரும்ப இந்த நாட்டோட ராணியாக சீதையை கூட்டிட்டு வர நினைக்கிறாரு. இதில் ராமர் வலது பக்கத்துலேயும் வால்மீகி நடுவுலையும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வால்மீகிக்கு பின்னாடி சீதை இருக்காங்க. இங்கே சீதையோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். யாருன்னு தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை எப்படி அதோட அம்மாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குமோ அதே மாதிரி சீதை வால்மீகி பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறாங்க பாருங்க. இது ரொம்ப பெரிய ட்விஸ்டாக இருக்குல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சந்தோஷத்தில் ஹக் தான் பண்ணியிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் சீதை இப்படி பண்ணுறாங்க? ராமரும் சீதையும் எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க அப்படின்னு ராமாயணம் படித்த நாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். அவங்க 2 பேரையும் பழங்கால புக்ஸில் பூவையும் வண்டையும் போல இருந்தாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்க 2 பேரையும் எப்போவுமே ஒன்றா பக்கத்தில் இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு? சீதை எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்க? ஏன்னா இதுக்கு மேலே சீதை ராமரை நம்புறதா இல்லை. ராமர் சீதையை தனியாக விட்டதுக்கப்புறம் சீதைக்கு இருந்த எல்லா நம்பிக்கையுமே போயிடுச்சு. இப்போ அவங்க உயிர் வாழறதே அவங்களோட பசங்களுக்காக தான். ஆனால் இப்போ அவங்களோட குழந்தைகளே அவங்க அப்பாவை பார்த்துட்டாங்க. ஆனால் பாருங்க, இதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. சீதை மறுபடியும் ராணியாக அரண்மனைக்கு போய் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா இப்போ சீதைக்கும் வயசாயிடுச்சு, பசங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வேணும்ல. ராமருக்கு பின்னாடி இருக்கிற இந்த 2 பெரிய பெரிய பெட்டியை பாருங்க. இது அவங்களோட வசதியை காட்டுது. ஒருவேளை இதுக்குள்ள தங்கம் வைரம் இதெல்லாம் இருக்கலாம். சீதையும் தான் யாரை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அதாவது முதல்ல பார்த்த உடனே காதலில் விழுந்தாங்களோ அவங்களோடவே சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட நல்ல ஒய்ஃபை நாம் துரத்தி விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி ராமர் வெக்கப்படுறாரு. சீதை அவங்களோட அப்பாவோட ராஜ்யத்துக்கே கூட திரும்ப போயிருந்துருக்கலாம். சீதையோட அப்பாவும் ஒரு நாட்டோட ராஜா தான். அவங்க அங்கே போய் வசதியாக வாழ்ந்திருக்கலாம். இங்கே இப்படி ஒரு அனாதையாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு எல்லாம் மேலே அவங்க ராமரை பற்றி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் தப்பாக கூட பேசலை. அவங்களோட குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து அவங்களுக்காகவே அவங்களோட மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்போ சீதை என்ன பண்ண போகிறாங்க? ராமர் பண்ணதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவரோட திரும்பி போக போகிறாங்களா, இல்லை மறுபடியும் காட்டுக்கே போக போகிறாங்களா? அடுத்து என்ன நடக்க போகுது? பிரம்பணன் கோவில் சிற்பங்களில் இது எதையுமே காட்டலை. ஆனால் உத்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கபடி பார்த்தோன்னா சீதை பூமா தேவியை கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமி 2ஆக பொளக்குது. சீதை பூமிக்குள்ளே போயிடுறாங்க. ராமரும் குழந்தைகளும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. வால்மீகி, அனுமான் எல்லாமே ரொம்ப சோகமாயிடுறாங்க. இந்த பிரம்மணன் ராமாயணத்தில் வர்ற சிற்பங்களை செதுக்கின சிற்பிங்க ரொம்ப இலகுன மனசாக இருந்திருப்பாங்க போல். அதனால தான் எந்த ஒரு பொண்ணும் கஷ்டப்படுறத அவங்க காட்டில் அப்படிப்பட்ட கொடூரமான சிற்பங்களை செதுக்கிறதுக்கு அவங்களோட மனசாட்சி அவங்கள அனுமதிக்கலை போல். அவங்க சீதை பூமிக்குள்ளே போகிறத செதுக்கலை அப்படின்றது ஓகே. ஏன்னா பழங்காலத்தில் இந்தோனேஷியாவில் ஹிந்துஸ் சீதையை கடவுளாக நினச்சி கும்பிட்டுருக்கலாம். ஆனால் பாருங்கள், லக்ஷ்மணன் சூர்பனகையோட மூக்கை வெட்டுறதையும் அவங்க செதுக்கலை. அப்போ பாருங்க, பொண்ணுங்களுக்கு நடந்த எந்த ஒரு கொடுமையையும் அவங்க காட்ட வேணாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த சிற்பிங்க அந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்திருக்காங்க. கடைசியாக சீதையோட
வாழ்க்கை ஒரு ட்ராஜடியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் இந்தோனேஷியாவில் ராமாயணத்தை ஸ்டேஜில் இதை நாடகமாக தான் போட்டுட்ருக்காங்க. இது ரொம்பவே ஃபேமஸான விஷயமா இந்தோனேஷியாவில் இருக்குது. இதை இந்தோனேஷியாவில் இருக்கவங்க சிந்தா ஓபோங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் சீதையை எரிச்சது அப்படின்னு வரும். இந்த நாடகத்தில் சீதை தான் மெயின் கேரக்டர், ராமர் கிடையாது. இப்போ வரைக்கும் அங்கே இருக்கிற லோக்கல் பொண்ணுங்க எல்லாமே கஷ்டம் வந்தால் கூட அவங்க சீதாவுடைய பேரை தான் மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க. உங்களுக்கு அழகு, பணம், பேர், புகழ், சொந்தம், அரசியல் செல்வாக்கு இது எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையை சொல்லப்போனால் இது எல்லாமே உங்கள் சந்தோஷத்துக்கு ஒரு தடையாக தான் இருக்கும். சீதையை எடுத்துக்கோங்க, அவங்கக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு கரெக்டாக. அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க, அவங்க ஒரு இளவரசி, அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க, உலகத்தில் இருந்த மொத்த பணமும் அவங்கக்கிட்ட இருந்தது. அப்படி இருந்தும் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கடைசியில் அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே பரிதாபமாக தான் முடிஞ்சுது. அடுத்து இருக்கிற சிற்பத்தில் ராமர் சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு அவரோட வலது கையை தூக்குன மாதிரி காட்டியிருக்காங்க. அவர் அரிசி இல்லைன்னா பூவை அந்த நெருப்பில் போட்டுக்கிட்டு இருக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற எதையோ ஒரு தானம் கொடுக்க போகிறாரு. அதுக்கு தான் இந்த யாகம். அப்படி அவர் எண்ணத்தை தான் கொடுக்க போகிறாரு. அவருடைய சிம்மாசனம் தான், அதாவது அவருடைய ஆட்சி, அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க போகிறாரு. இடது பக்கத்தில் அவரோட 2 பசங்களும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட தலையில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆமாங்க, அது மணி மகுடம் தான், அதாவது கிரீடம் தான். ஒரு வழியாக லவனும் குஷனும் ராஜாவை போகிறாங்க. ராமர் அவரோட மனைவியை இழந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாழவே விருப்பம் இல்லை. அதனால அவரோட நாட்டை 2ஆக பிரித்து அவரோட 2 பசங்களுக்கும் கொடுக்க நினைக்கிறாரு. இது எல்லாமே ஒரு துறவி முன்னிலையில் நடக்கிறத நாம் இங்கே பார்க்கலாம். இதெல்லாம் சம்பிரதாயப்படி நடக்கிற ஒரு சடங்கு, அவ்வளோதான். ஆனால் லவன் குஷன் உண்மையான முடிசூட்டு விழா இதுக்கு அப்புறமா நடக்கும். இது ராமருக்கும் ஒரு சேட் எண்டிங் தான். ராமருடைய அப்பா எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தன் மகன் ராமனுக்கு அரியாசனத்தை கொடுக்க முடியலையே அப்படின்னு மனசு உடஞ்சி போய் தான் அவரும் இறந்தாரு. ஏன்னா அவரோட மனைவி அதை வேற ஒருத்தருக்கு கொடுக்க வச்சா. அவரு மகனா மனைவியான்னு வந்தப்ப மனைவி பக்கம் சேர வேண்டிய நிலைமையில இருந்தாரு. அதனால ராமரோட அப்பா ரொம்ப சோகமான ஒரு மனநிலையில தான் இறக்குறாரு. இது எல்லாத்தையுமே ராமர் ரொம்ப கவனமா பார்த்துருந்துருப்பாரு. நிறைய மனைவிகள் இருந்ததுனால தான் நம்ம அப்பா சோகமா செத்தாரு அப்படின்னு ராமர் நினைச்சிருப்பாரு. நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழறது சரியில்லை, அதனால தான் அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு இது எல்லாத்தையும் ராமர் அவாய்ட் பண்ண நினச்சாரு. அதனால தான் ராமர் சீதையை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. என்னதான் அவர் சீதையை விலக்கி வச்சு பல வருஷம் ஆயிருந்தாலும் ராமர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. நிறைய முறை ராமரோட சொந்தக்காரங்க அவர்கிட்ட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினப்ப கூட ராமர் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த காலங்களில் எல்லா ஆம்பளைங்களுக்குமே நிறைய மனைவிகள் இருப்பாங்க. அவ்வளோ ஏன் ராவணனுக்கு கூட நிறைய மனைவிகள் இருந்தாங்க. ஆனால் ராமர் ரொம்ப நேர்மையாக தான் வாழறாரு. அவர் சீதையை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்கல. ஆனால் கடைசியில் ராமர் சந்தோஷமாக இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தாலே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரே வழி, கஷ்டம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி அப்படின்னு நீங்களே அதை ஏற்றுக்கணும். இதை நீங்கள் அறிவுபூர்வமாக மட்டும் யோசிக்காமல் எமோஷ்னலாகவும் இதை புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். உத்தரகாண்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் அவங்க பசங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தப்புறம் சரயு அப்படின்ற ஆற்றுல இறங்கி அவரோட உலக வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க. பிரம்மணன் ராமாயணத்தோட இந்த கடைசி சிற்பம் தான் எக்ஸ்பர்ட்ஸ், ரைட்டர்ஸ் அப்படின்னு எல்லாரையுமே மண்டையை பிச்சுக்க வச்சிருக்கு. இந்த கடைசி சிற்பத்தை யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நிறைய வெஸ்டர்ன் எக்ஸ்பர்ட்ஸ் இது லவன் குஷன் அரியணை ஏறினதுக்காக எல்லா சாமியார்களும் கொண்டாடுற பார்ட்டி அப்படின்னு கூட எழுதியிருக்காங்க. இது ஒரு ஹாப்பி என்டிங் பார்ட்டி அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க.
இந்த சிற்பம் ஒரு புரியாத மாதிரியும் இருக்குது, அதே சமயத்தில் பயங்கர கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்குது. ஏன்னு தெரியுமா? இதில் 1 2 3 4 5 துறவிங்க வலது பக்கத்தில் இருக்காங்க, 4 துறவிங்க இடது பக்கத்தில் இருக்காங்க. நடுவில் என்ன இருக்குது பாருங்க? ஆமாம், ஒயின் ஜார் தான் இது. இது வந்து மது வச்சிருக்கிற ஒரு கோலை. எந்த சாமியாராவது ஒயின் குடிப்பாரா? பழங்காலத்தில் சாமியாருங்க யாருமே ஆல்கஹால் குடிச்சதில்லை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு அபாண்டமான பழி மாதிரி இருக்குல்ல. வேணும்னே ஹிந்துஸ் எல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களா? இதை பாருங்க, இதை விட மோசம் இங்கே இருக்கிற சாமியாருங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பாருங்க. அதில் இருக்கிறது மீன். ஆமாங்க, அவங்க மீனை தான் சாப்பிட்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு பயங்கரமான டிஷ் ஒன்று காமிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறால். அதுக்கு கீழே சிக்கன், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை கூட இருக்குது. வலது பக்கத்தில் கடைசியில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதெல்லாம் நண்டு. ஹிந்து அர்ச்சகர்களும் சாமியார்களும் அசைவம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ ஏன் முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் கம்ப்ளீட் வெஜிடேரியன்ஸ். ஆனால் இப்படி சாமியாருங்கெல்லாம் விதவிதமாக அசைவ சாப்பாட்டை சாப்பிட்றதையும் வைன் குடிக்கிறதையும் நினச்சி கூட பார்க்க முடியல. ராமாயணத்தை இவ்வளோ அற்புதமாக செதுக்கின பிரம்பணன் கோவில் சிற்பிங்க எதுக்கு இப்படி ஒரு விசித்திரமான சிற்பத்தை செதுக்கி வச்சாங்க? ராமாயணத்து மேலே சேத்த வாரி இறைச்சி ஹிந்து மதத்தை களங்கப்படுத்த நினச்சாங்களா? இந்த சிற்பத்தோட அர்த்தத்தை உங்களால் சொல்ல முடியுமா? எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டாலையும் இந்த சிற்பத்தை விளக்கி சொல்ல முடியல. ஆனால் இந்த சிற்பந்தான் ஒரு அமேசிங்கான எண்டிங். இதை விட ஒரு நல்ல எண்டிங்கை கொடுக்கவே முடியாது. இந்த சிற்பத்துக்கு ரொம்ப டீப்பான மீனிங் இருக்குது. ராமர் அவரோட குழந்தைங்களுக்கு முடி சூட்டிட்டு ஆற்றுல இறங்கினதுக்கப்புறம் என்னாச்சு? இது ராமருக்கும் ராமாயணத்துக்குமான முடிவு மட்டும் இல்லை, இது திரேதா யுகத்தோட முடிவும் கூட. ஹிந்து மதத்தில் சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு மொத்தம் 4 யுகம் இருக்குது. ஒவ்வொரு புது யுகத்துக்கும் போகும்போது மனுஷங்க ரொம்ப மோசமாயிட்டே போவாங்க. ராமருடைய முடிவு திரேதா யுகம் முடிஞ்சு துவாபர யுகம் ஆரம்பிக்கிறத குறிக்குது. எக்ஸாக்டாக ராமர் அந்த ஆற்றுல இறங்கும்போது அந்த யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டா அவங்களோட அந்த சகாப்தம் முடிஞ்சுது அப்படின்னு நாம் சொல்கிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அன் ஈரா அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சிங்கப்பூரோட அதிபர், அதாவது பிரதமர் லீ குவான் யூ இறந்ததுக்கப்புறம் சிங்கப்பூருடைய லீ குவான் யூ ஏரா முடிஞ்சுது, அவருடைய சகாப்தமே முடிஞ்சுது அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதைத்தான் கடைசியாக இருக்கிற ராமாயண சிற்பமும் இங்கே காட்டுது. ராமரோட சேர்ந்து நீதி, நேர்மை இதோட சகாப்தமும் முடிஞ்சிடுது. யோசிச்சு பாருங்க, ராமரை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை பார்க்க முடியாது. அதே மாதிரி சீதையும் ரொம்பவே ஒழுக்கமான ஒரு பொண்ணா இருந்திருக்காங்க. நேர்மையான ஆணும் ஒழுக்கமான பெண்ணும் இவங்க 2 பேரும் இறந்தப்பவே இந்த சகாப்தம், அதாவது இந்த யுகம் முடிஞ்சிடுது. இந்த சிற்பம் அடுத்த யுகத்தோட ஆரம்பம். அடுத்த யுகத்துல ஒழுக்கம் கொஞ்சம் சீரழிஞ்சு போய் ஜனங்க நெறிமுறை கட்டுப்படாம வாழ்வாங்க. இந்த அடுத்த யுகத்துல ஒரு சில துறவிகள், அதாவது சாமியாருங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடவும் வைன் குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதைத்தான் அவங்க இங்க காமிச்சிருக்காங்க. இங்க கொடுமை என்னன்னா, இந்த சிற்பம் காட்டியிருக்கிறது வந்து நமக்கு முந்தின யுகம், அதாவது துவாபர யுகம். இப்ப நாம இருக்கிறது கடைசியா இருக்கிற கலியுகத்துல, அதாவது நாம கலியுகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த யுகத்துல நேர்மையானவங்க இருக்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எந்த ஒரு கொள்கையும் இல்லாத ஆளுங்க தான் இந்த உலகம் முழுக்க இப்ப நிரம்பி இருப்பாங்க. இந்த உலகத்தையே அவங்களுக்கு கீழே கொண்டு வர நினைப்பாங்க. இந்த சிற்பம் மனுஷங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஒழுக்கம் சீரழிஞ்சிட்டு வர்றத காட்டுது. ராமர் அப்புறம் ராமாயணத்தோடையே நீதி, நேர்மை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியில் ஒழுக்கம் இல்லாத பெண்கள் ரொம்ப அதிகமாவாங்க. ஒழுக்கமாக இருக்கிறவங்கள அந்த சொசைட்டியை கேலி பேசுவாங்க. அப்படின்றது தான் இந்த பிரம்பணன் ராமாயணத்தோட முடிவு. பிரம்பணன் ராமாயணம் இதோட முடிவடையுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நான் பிரவீன் மோகன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட பேசுகிறேன். Bye.